வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 1ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ புதுசாக கிளாஸ்க்கு வந்து பார்க்குறவங்க டெய்லி காலையில் 7 மணிக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சேனலில் லைவ் வந்துடும். தவறாமல் எல்லாரும் இன்னையிலேருந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ நம்ம எப்பவும் போல நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நேற்று கிளாஸ்ல அக்டோபர் 31க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். அதனுடைய ஃபிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துடலாம் மக்களே. என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க, உங்களுக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். வேர் வில் த ப்ரீ டெஸ்ட் ஆஃப் த சென்சஸ் 2027 பி ஹெல்ட்? 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முன் சோதனை எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம். ஒரு 3 இடத்துல, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, இந்த 3 இடத்துலையும் வந்து இந்த முன் சோதனை ப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ண போறாங்க. அடுத்த கேள்வி, வேர் இஸ் த புஷ்கர் ஃபேரல்? புஷ்கர் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது அப்படின்னா ராஜஸ்தான் அப்படின்னு பார்த்தோம், ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, which ministry launched the கோயிலா சக்தி டேஷ்போர்ட்? கோயிலா சக்தி டேஷ்போர்டை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது அப்படின்னா நிலக்கரி, கோல் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, அக்கார்டிங் டு நித்தி ஆயோக் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்வீஸ் செக்டார் டு த நேஷனல் ஜிவிஏ இன் 2024-25? நித்தி ஆயோக்கின் கூற்றுப்படி 2024-25 ஆண்டில் தேசிய ஜிவிஏயில் சேவைத்துறையின் பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னா 55%, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி நமக்கு, ஹூ இஸ் இந்தியாஸ் 90th செஸ் கிராண்ட் மாஸ்டர்? இந்தியாவின் 90வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா இளம்பருதி. இந்தியாவில் 90, தமிழ்நாட்டினுடைய 35வது கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்த கேள்வி, தேசிய ஒற்றுமை தினம் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினம் அக்டோபர் 31. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் சிட்டிஸ் டே, உலக நகரங்கள் தினம் என்னைக்குன்னா அதுவும் நேற்றுக்கு அக்டோபர் 31 தான். இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. நவம்பர் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல வந்து நேஷனல் நியூஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நேஷனல் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நவம்பர் 3 நாளான்னைக்கு, அதாவது மண்டேல இருந்து பிரிலிம்ஸ்க்கான 2026 குரூப் 1 பிரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 41 டெஸ்ட், இதுல 14 டெஸ்ட் மட்டும்தான் ஸ்கூல் புக். ரிமைனிங் இருக்க எல்லா டெஸ்ட்டுமே வந்து அவுட் சோர்ஸ் புக் டெஸ்ட் தான். ஸோ ஸ்கெடியூல் டெலிகிராம் குரூப்ல இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கான ஃபவுண்டேஷன் பேட்சும் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் 7604905977 டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்னா 3499, மெயின்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச்னா 5999, ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணுறவங்க 7999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மண்டேலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் மக்களை. எடுத்த உடனே உங்கள் எல்லாரும் நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா, காலங்காத்தாலே வந்து ஒரு மியூசியம் பார்க்க போகிறோம். அதுவும் சாதாரண மியூசியம் இல்லை, ஒரு ட்ரைபல் மியூசியம், பழங்குடியினர் அருங்காட்சியகத்தினு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இதுதான் அது. எங்கே அப்படின்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மியூசியம் ஆஃப் ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இனாகிரேட்டட்? இந்தியாவின் முதல் பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்களின் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஷாஹித் வீர் நாராயண் மெமோரியல். ஷாஹித் வீர் நாராயண் மெமோரியல், ஓகேவா? அதாவது தமிழ்ல வந்து அதே தான், ஷாஹித் வீர் நாராயண் நினைவகம் மற்றும் இந்த ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய மியூசியம். அதாவது ஷாஹித் வீர் நாராயணன் நினைவகம் மற்றும் பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்களின் டிஜிட்டல் அருங்காட்சியகம் தான் இந்த மியூசியம் உடைய பெயர். ஸோ இந்த மியூசியம் எங்கு அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல. ஸோ சத்தீஸ்கர்ல பர்டிகுலராக எங்கே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நவா ராய்ப்பூர் அப்படிங்கிற இடம். சத்தீஸ்கர்ல வந்து நவா ராய்ப்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இதை இனாகிரேட் பண்ண போறாங்க. யார் இதை இனாகிரேட் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னா வேற யாரும் இல்லை, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இனாகிரேட் பண்ண போறாரு. என்னைக்கு இனாகிரேட் பண்ண போறாங்கன்னா இன்னைக்கு நவம்பர் 1ஆம் தேதி. ஏன் பர்டிகுலரா நவம்பர் 1ஆம் தேதி சத்தீஸ்கர்ல போயிட்டு இந்த ஷாஹித் வீர் நாராயண் சிங் மெமோரியலை இனாகிரேட் பண்ண போறாரு, இந்த டிஜிட்டல் மியூசியம் ஆஃப் ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இனாகிரேட் பண்ண போறாரு அப்படின்னா, நம்ம சத்தீஸ்கர் மாநிலம் உருவான தினம் என்னைக்கு அப்படின்னா 1 நவம்பர் 2000 ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி தான் சத்தீஸ்கர் அப்படிங்கிற ஒரு மாநிலமே உருவாச்சு. சத்தீஸ்கர் மாநிலம் வந்து முன்னாடி கிடையாது. மத்திய பிரதேஷ்ல இருந்து தனியாக மத்திய பிரதேஷ்ல உள்ள ஒரு 16 மாவட்டங்கள் தனியாக பிரிக்கப்பட்டு உருவான ஒரு புதிய மாநிலம் தான் சத்தீஸ்கர். ஸோ இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய ஃபவுண்டேஷன் டே. அதனால இன்னைக்கு அவர் அங்கே போறாரு. போகும்போது வந்து இந்த மியூசியத்தை ஓப்பன் பண்ணி வைக்க போறாரு. அங்கே சத்தீஸ்கர்ல யாருடைய ஆட்சி நடைபெறுது அப்படின்னா பிஜேபியுடைய ஆட்சி தான். சத்தீஸ்கருடைய முதல்வர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்ல கேட்கலாம், வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல விஷ்ணு டி
தியோ சாய் அப்படிங்கிறவர் தான் சத்தீஸ்கருடைய முதலமைச்சர். சத்தீஸ்கருடைய மாநில விலங்கு மற்றும் பறவை ஸ்டேட் அனிமல் அண்ட் பேர்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். சத்தீஸ்கருடைய மாநில விலங்கு ஸ்டேட் அனிமல் என்ன அப்படின்னா வைல்டு பஃபலோ, அதாவது காட்டு எருமை இருக்குல்ல, ஸோ காட்டு எருமை தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சத்தீஸ்கருடைய மாநில விலங்கு. சத்தீஸ்கருடைய மாநில பறவை ஸ்டேட் பேர்ட் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹில் மைனா, அதாவது மலை மைனா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நமக்கு டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இது டைரக்டா வந்து சத்தீஸ்கருடைய மாநில விலங்கு எது, சத்தீஸ்கருடைய மாநில பறவை எதுன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க, கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால இந்த ரெண்டு இது வந்து ஸ்டாட்டிக் பார்ட் ரொம்ப முக்கியம். இதுல இந்த ஹில் மைனா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். அதாவது மேகாலயா மாநிலம் இருக்கலாம், மேகாலயா மாநிலத்தினுடைய மாநில பறவையும் இந்த மலை மைனா தான். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரைபல் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் சமீபத்தில் நம்ம பார்த்தோம். என்ன விஷயம் அப்படின்னா ஆதி சன்ஸ்கிருதி. ஞாபகம் இருக்கா? இந்த ஆதி சன்ஸ்கிருதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆதி சன்ஸ்கிருதி. ஆதி சன்ஸ்கிருதினா எப்படின்னா அதாவது இந்த உலகத்தினுடைய முதல் டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி, அதாவது இந்த உலகின் முதல் பழங்குடியின டிஜிட்டல் பல்கலைக்கழகம் வந்து எது அப்படின்னா ஆதி சன்ஸ்கிருதி. ஓகேவா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆதி சன்ஸ்கிருதி. உலகின் முதல் டிஜிட்டல் பழங்குடியின பல்கலைக்கழகம் ஆதி சன்ஸ்கிருதி. எங்க வந்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில். ஓகேவா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆதி சன்ஸ்கிருதி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஸோ இது நம்ம ட்ரைபல் பற்றியும் பார்த்தாச்சு, நமக்கு அந்த மியூசியம் பற்றியும் பார்த்தாச்சு, சத்தீஸ்கர் பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எப்போவுமே நம்ம கிளாஸ் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெப்த்தாக தான் பார்ப்போம். இந்த மாதிரி தான் நம்மளுடைய கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஏதோ உட்கார்ந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ சொத்து பத்திரம் கையெழுத்து போடுறாங்கன்னா அப்படி கிடையாது. அவரு நம்ம தெரியும் யாருன்னா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு, ராஜ்நாத் சிங். இவர் யாரு என்ன அப்படிங்கிறது உள்ள போய் நம்ம பார்க்கலாம். ஸோ விச் கண்ட்ரி சைன் 10-year டிஃபென்ஸ் பேக்ட் வித் இந்தியா? இந்தியாவுடன் 10 ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து ஒரு 10-year டிஃபென்ஸ் பேக்ட்ல வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா சார்பில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ராஜ்நாத் சிங்கும் அந்த சைடில் இருந்தது யார் அப்படின்னா ஹெக்ஸேத் அப்படிங்கிற ஒருத்தர். அதாவது அங்கே அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது போருக்காகவே தனியாக ஒரு செயலர் வச்சிருக்காங்க. ஸோ அவரும் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் சைன் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் இருக்கக்கூடிய இந்த மிலிட்டரி கோஆபரேஷன், இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு பிரச்சனையே எல்லாம் நடக்கும். நிறைய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். இந்த சைன் எங்க வச்சு இதை சைன் பண்ணாங்க அப்படின்னா கோலாலம்பூர்ல. ஸோ நமக்கு தெரியும் கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க வந்து நிறைய மாநாடா நடைபெற்றுட்டு இருக்கு. ஓகேவா, நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி 47வது ஆசியான் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா கோலாலம்பூர் தான். அதே மாதிரி ஈஸ்ட் ஏஷியா சமிட், அதாவது கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் நமக்கு இங்க தான். அந்த ஆசியானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது அதுக்கு சைடில் போயிட்டு ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு டீலை கையெழுத்து போட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா மாதிரிப்பட்ட ஒரு கண்ட்ரியோட மிலிட்டரி கோஆபரேஷன் டீல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம சமீபத்தில் பார்த்தோம், அதாவது குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ்னு ஒன்று பார்த்தோம். குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் தமிழில் வந்து உலக ராணுவ வலிமை குறியீடு. உலக ராணுவ வலிமை குறியீட்டில் அதாவது எந்த நாட்டில் வந்து அதிக அளவில் ராணுவத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராணுவ பவர் எங்கே ஃபர்ஸ்ட் டாப்பில் இருக்காங்கன்னா யூஎஸ்ஏ. ஸோ அந்த மாதிரி யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கா கூட 4வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியா வந்து ஒரு டைப் வச்சுக்கிட்டாங்கன்னு நல்லது தானே. ஸோ இதுவும் நம்ம ரீசெண்டாக பார்த்தது, இதை நம்ம இப்படி லிங்க் பண்ணி படிச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி வந்து இந்தியா இன்னொரு நாடு கூடயும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, நேபாள் கூட. அதாவது இங்கே வந்து அமெரிக்காவோட கைகள் ஓங்கி இருக்கும், நேபாள் கூட பண்ணும்போது நம்ம கைகள் ஓங்கி இருக்கும். ஸோ நேபாள் கூட வந்து பவர் சம்பந்தப்பட்ட ஒரு மாநாடு, பவர் கோஆப்ரேஷன். ஓகேவா, ஸோ பவர் அப்படிங்கிறது கரண்ட். ஸோ அந்த ஊரில் கரண்டே பாதி இடங்கள்ல இருக்காது. ஸோ அந்த கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ஒரு டீல் இந்தியா வந்து நேபாள் கூட சைன் பண்ணியிருக்காங்க. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே நமக்கு முக்கியமான விஷயங்கள் இன்டர்நேஷனல் நியூஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்க்க எப்படி இருக்கு, அதாவது இந்த 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுல வந்து தினேஷ் வந்து ஒரு குண்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு குண்டு மாதிரி இருக்குல்ல. ஸோ குண்டு இல்லை, இது வந்து என்ன அப்படிங்கிறது உள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எந்த நாடு தயாரிச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஸோ விச் கண்ட்ரி டெவலப் Poseidon? So Poseidon nuclear powered underwater drone. ஓகேவா, ஸோ underwater drone இது
நியூக்ளியர் பவர்டோட, ஓகேவா, அதாவது ஏதாவது ஒரு போய் அடிக்கணும் அப்படின்னா அண்டர் வாட்டரில் போய் தாக்கக்கூடியது நியூக்ளியர் பவர். ஸோ நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து முக்கியமான நாடுகள் எல்லாருக்கிட்டே இருக்குது. அதை வந்து மிசைலில் தான் வச்சுருந்தாங்க, இப்போ அண்டர் வாட்டர்லேயும் நிறைய நாடுகள் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாசிடான் என்ற அணுசக்தியால் இயங்கும் நீருக்கடியில் இயங்கும் ட்ரோனை உருவாக்கிய நாடு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரஷ்யா தான், ஓகேவா. ஸோ ரஷ்யா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து ரஷ்யா டெவலப் பண்ணுறாங்க. இந்த மிசைலு இதை மேட்ச் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு வந்து கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புரேவெஸ்ட்னிக் அப்படிங்கிற ஒரு மிசைல், புரேவெஸ்ட்னிக் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை, அதே மாதிரி சிர்கோன் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை, ஓகேவா. சிர்கோன் அப்படிங்கிற ஏவுகணை, இந்த ரெண்டு ஏவுகணை வந்து சமீபத்தில் வந்து ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ஏவுகணை மிசைல், ஓகேவா. ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட மிசைல் அல்லது ஏவுகணை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கொரியா இருக்காங்கல்ல, சவுத் கொரியா பார்த்தீங்க அப்படின்னா ஹியூன்மூ, அதாவது தென்கொரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூன்மூ 5, அதாவது ஹனிமூன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அப்படியே வந்து மாற்றி போட்டிருப்பாங்க வார்த்தையை. ஹுன்மூ 5 அப்படிங்கிறது வந்து சவுத் கொரியா, தென்கொரியா உருவாக்கிய ஒரு மிசைல். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் கொரியா பார்த்தீங்க அப்படின்னா ஹுவாசாங் 20 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்த் கொரியா, இது வந்து கியூன்மூ 5, இது வந்து ஹுவாசாங், இது தமிழ் அப்படியே எழுதிக்கோங்க, சாங் அப்படிங்கிறது ஹுவாசாங் 20. ஸோ இது வந்து நம்ம வடகொரியா, இது தென்கொரியா உருவாக்குன மிசைல். ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் மிசைல் வந்து நமக்கு எக்ஸாம்லாம் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சில எக்ஸாமில் நம்ம கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லை டேரெக்டாக கேட்கலாம், எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். இதெல்லாம் சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட இது. அதேமாதிரி அமெரிக்கா கூட சமீபத்தில் ஒரு மிசைல் ஒன்று லான்ச் பண்ணாங்க, அதனுடைய பேர் வந்து ஜாவலின், ஓகேவா. ஸோ ஜாவலின் அப்படிங்கிறது இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான நாடுகள் நமக்கு. சைனா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, ரஷ்யா, இந்தியா, யூஎஸ்ஏ, இதெல்லாம் ஏதாச்சும் புதுசாக மிசைல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு உச்சி மாநாடு. இந்த உச்சி மாநாட்டிலையும் சில சம்பவங்கள் நடந்து கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், கேளுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர் வாஸ் த ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சமிட், ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? அதாவது ஏபிஇசினா என்ன அப்படின்னா ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். சப்போஸ் உங்களுக்கு இப்போ நமக்கு டிஎன்பிசியில் வந்து இந்த அப்ரிவேஷன் ஒரு 4 அப்ரிவேஷன் கொடுத்துட்டு இதெல்லாம் கரெக்டு தப்பு இப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏபிஇசினா ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இந்த ஒரு அமைப்பு வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1989. இதில் கிட்டத்தட்ட 21 நாடுகள் இருக்குது. இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் இந்தியா கிடையாது, இல்லை அமெரிக்கா, சைனா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரிப்பட்ட நாடுகள் இருக்காங்க. இது முழுக்க ஒரு பொருளாதார பேர்லேயே இருக்குது, ஒரு பொருளாதார சார்ந்த ஒரு அமைப்பு, ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பு. ஸோ இதனுடைய உச்சி மாநாடு 2025 மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா சவுத் கொரியாவில். இந்த சவுத் கொரியா நடக்கும், நான் சொன்னேன் இதில் அமெரிக்கா, சைனாலாம் இருக்காங்கன்னு. ஸோ இந்த மீட்டிங் நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சைனாவுடைய அதிபரும் சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கிட்ட பேசியிருக்காங்க. ஏன்னா வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கல. இப்போ அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதே பிரச்சனை தான். என்ன அப்படின்னா வந்து வரி நிறைய போட்டு விதிக்கிறாங்க, வரியை போட்டு தள்ளுறாங்க. நம்ம வந்து ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்குறோம், ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது நீங்கள் நிறுத்துற வரைக்கும் உங்கள் மேலே வரியாக நாங்கள் போட்டுட்டு இருப்போம், டாக்ஸ் போட்டுட்டே இருப்போம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யா அதாவது அமெரிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா மேலே வந்து கிட்டத்தட்ட சைனாவுடைய பொருட்கள் மேலே 57% வரி விதிச்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 பேர், அதாவது பேசுனா என்ன சண்டையாக இருந்தாலும் குறையும், அது வந்து உலக சண்டையா வீட்டு சண்டை என்ன உலக சண்டையே குறையும் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சரிப்பா பேசிட்டோம், நல்லா பழகிட்ட, தாயா பிள்ளையா பழகிட்ட, 10% கம்மி பண்ணிக்கிறேன், 47% கொண்டு வந்துடுறேன். ஆனால் அண்ணனுக்கு நீ ஒரு 2 விஷயம் மட்டும் பண்ணணும், பண்ணுவியா? சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 விஷயம் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அதாவது அங்கே வந்து ஒரு வகையான அதாவது அரிய வகை கனிம வளங்கள் இருக்கும், அதாவது ரேர் மினரல்ஸ் நிறைய இருக்கு, ஓகேவா. ஸோ அது மேலே வந்து நிறைய கட்டுப்பாடு வந்து விதிச்சிருந்தாங்க. யாரு? சைனா. அந்த கட்டுப்பாடெல்லாம் நீங்கள் தளர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிண்ணே அவ்வளோதானே பண்ணிடுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேண்ணே. அப்புறம் என்ன வேற ஏதாவது இருக்கா? இருக்கே, இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா சோயாபீன். நம்மக்கிட்ட நிறைய சோயாபீன் இருக்குப்பா அமெரிக்காவில், அந்த சோயாபீனை மட்டும் நீ இங்கேருந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ணே அதையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனா இந்த 2 விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10% வரியை குறைச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதுதான் அமெரிக்காவுக்கும், அதாவது அமெரிக்காவும் சைனாவுக்கும் இடையில இப்போ பார்த்தீங்கன்னா யார் பவர்ஃபுல்னு பார்த்தாலே தெரியும். ஸோ அமெரிக்கா தான் பவர்ஃபுல்லான நேஷன், ஓகேவா.
ஸோ இந்த 2 கண்டிஷன் கொடுத்துட்டனால இது பண்ணிட்டாங்க. ஓகேவா? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு நீங்கள் மெயின்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, டிசம்பரில் மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் நீங்கள் மெயின்ஸ் எழுத போனாலும் கண்டிப்பாக இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் மார்ச்சில் வந்து நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எழுதினாலும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இப்படி இருக்கு. நம்ம பிரசிடென்ட் ஜாலியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தெரியல, அவங்க ஜாலியாக அங்கே இங்கேயும், அதாவது மோடி அவர்கள் வந்து வெளிநாடுக்கு போயிட்டு இருக்க மாதிரி நம்ம பிரசிடென்ட் வந்து உள்ளூரில் சபரிமலைக்கு போகிறது, இப்போ ரஃபேல் விமானத்தில் கூட போனாங்க. ஸோ இதை பற்றி கூட கேட்கலாம். அக்டோபர் 29 ரஃபேல் விமானத்தில் ஒரு 30 நிமிஷம் ஜாலியாக ரவுண்டு. ரஃபேல் விமானத்தில் பயணம் செஞ்ச முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள் தான். அது எங்க இருந்து அப்படின்னா அம்பாலா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். அம்பாலா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல இருந்து இது எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானால. ஓகேவா? ஸோ இதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? டன். அடுத்த போயிடலாமா? ஸோ இது புரிஞ்சுதா? உலக செய்திகள் வந்து நம்ம உள்ளூர் செய்திகளை விட கேட்க ஜாலியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸில் அதாவது இவங்க 2 பேரும் எங்கே சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சவுத் கொரியாவில் பூசன் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த பூசன் அப்படிங்கிற நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, ட்ரெயின் டு பூசன் அப்படிங்கிறது ஒரு ஜாம்பி படம். அந்த ட்ரெயின் போகக்கூடியது, எல்லாரும் ஜாம்பியாக மாறிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடம் தான் பூசன். ஓகேவா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகான நாடு, பார்க்கவே எவ்வளோ ரம்மியமாக இருக்குல்ல. அப்படியே ஜாலியாக எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக சில் பண்ணிட்டு வரணும் போல இருக்கு. இந்த அழகான நாட்டினுடைய அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா இவர் தான் பேட்ரிக். ஓகேவா? ஸோ டைரக்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் சேஷல்ஸ் நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பேட்ரிக் ஹெர்மினி. இப்போ நான் ஒரு விஷயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது நமக்கு டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க கிடையாது. அது சார்ந்த சில விஷயங்களும் நம்ம வந்து ஆப்ஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுஷிலா கார்கி, நான் திரும்ப சொல்ல ஒரு விஷயம், நேபாளினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய டிசம்பரில் உள்ள எஸ்ஐயாக இருக்கட்டும், நவம்பரில் வரக்கூடிய பிசியாக இருக்கட்டும், அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்பிள் இருக்கட்டும், கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேபாளுடைய முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுஷிலா கார்கி. முகமது யூனிஸ் நம்ம அதுவும் பார்த்தோம், பங்களாதேஷனுடைய இடைக்கால அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முகமது யூனிஸ். 2 இடத்துலையும் பிரச்சனை ஆனவனே இவங்க 2 பேரும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப சொல்லிட்டு திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகளில் நேற்று தான் நம்ம வந்து ஒரு செஸ் நியூஸ் பார்த்தோம். என்ன அப்படின்னா இப்போ கூட ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தோம், இந்தியாவுடைய 90வது கிராண்ட் மாஸ்டர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து இளம்பருதி அந்த பையன் வந்திருக்காரு. ஸோ இப்போ அப்படியே பஞ்சாப்ல இருந்து ஒருத்தர் வந்து இது கிராண்ட் மாஸ்டர் இல்லை, இது இன்டர்நேஷனல் மாஸ்டர் அப்படிங்கிற டைட்டில். இது என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஹூ வின்ஸ் த இன்டர்நேஷனல் மாஸ்டர் டைட்டில் இன் செஸ்? சர்வதேச சதுரங்க மாஸ்டர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா நமக்கு நமித் பீர் சிங், பஞ்சாபை சேர்ந்தவர். இதுவும் இப்போ நமக்கு கிராண்ட் மாஸ்டர்னா 2500 ஈலோ ரேட்டிங் வாங்கணும். இப்போ நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து கிரிக்கெட்டில் ரன்ஸ் அப்படி இருக்கோ, செஸ்ஸில் வந்து ரேட்டிங் சொல்லுவாங்க. ஒவ்வொரு போட்டி ஜெயிக்க அவங்க இதில் ரேட்டிங் ஏறிட்டே இருக்கும். அப்படி 2500 ஈலோ ரேட்டிங் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதில் 2400 ரேட்டிங் ப்ளஸ் சில கண்டிஷனோட சேர்த்து இந்த இன்டர்நேஷனல் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும். நமித் பீர் சிங் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வயசு அப்படிங்கிற தடை இல்லை. அதாவது ரோஹித் சர்மா சின்ன வயசுலேயே பயங்கரமாக ஆடிட்டு இருந்தார். சின்ன வயசில் பண்ண முடியாத ரெக்கார்டை அவர் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆச்சு 38 வயசில் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து ஓடிஐ போட்டிகளில் அந்த ஓடிஐ போட்டி ஐசிசி ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு வந்ததே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டார். அதாவது இப்போ ஆஸ்திரேலியா சீரீஸில் நம்ம தோத்துட்டோம், பட் இருந்தாலும் மேன் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த சீரீஸ் நிறைய விஷயங்கள் வாங்கினார். அதன் மூலமாக நம்பர் 1 பொசிஷன் வந்தார் ரோஹித் சர்மா. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். விச் பிளேயர் டாப் த ஐசிசி ஓடிஐ பேட்ஸ்மேன் ரேங்க்? ஐசிசி ஒரு நாள் போட்டியில் ஒரு நாள் பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதலிடம் எடுத்த வீரர் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா இன்னொரு ரெக்கார்டும் சமீபத்தில் பண்ணியிருந்தார். இந்தியாவுடைய 3rd ஹையஸ்ட் ஓடிஐ ரன் ஸ்கோரர். ஓகேவா? இந்தியாவுடைய 3rd ஹையஸ்ட் ஓடிஐ ரன் ஸ்கோர். அதாவது சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலிக்கு அடுத்தது அதிகபட்சமாக ஓடிஐயில் ரன்ஸ் வச்சிருக்கிறது யார் அப்படின்னா ரோஹித் சர்மா அவர்கள். ரோஹித் சர்மா பற்றின ஒரு புத்தகம் நம்ம பார்த்துக்கோம், ரைஸ் ஆஃப் த ஹிட்மேன். தி ரைஸ் ஆஃப் த ஹிட்மேன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதனுடைய ஆசிரியர் அவருடைய சுயசரிதை இல்லை, அவருடைய பயோகிராஃபி இது. ஓகே, ஆட்டோபயோகிராஃபியில் பயோகிராஃபி. இதை எழுதினது யார் அப்படின்னா ஆர் கௌஷிக் அப்படிங்கிறவர். ஆர் கௌஷிக், குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ த ரைஸ் ஆஃப் த ஹிட்மேன் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் ஆர் கௌஷிக். யாருடைய புத்தகம்னா இது ரோஹித் சர்மா பற்றிய புத்தகம். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வீகன் டே. அதாவது வீகன், சைவ உணவு உண்பவர். அதாவது வீகனுக்கும் வெஜிடேரியனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வெஜிடேரியன் அப்படின்னா வந்து
இப்போது நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னால் நான் பால் குடிப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன். நான் வெஜிடேரியன் கிடையாது, நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள். ஆனால் வீகன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு விலங்கு கிட்டேருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே அவங்க எடுக்க மாட்டாங்க, ஒரு பால் கூட குடிக்க மாட்டாங்க. ஓகேவா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ வந்து ஒரு கோழிலேருந்து வரக்கூடிய முட்டையை சாப்பிட மாட்டாங்க, அதாவது மாட்டிலேருந்து வரக்கூடிய பாலை கூட குடிக்க மாட்டாங்க. அதை கூட வந்து அவங்க இதாக நினைப்பாங்க. ஸோ வீகன் அப்படிங்கிறவங்க முழுக்க ரொம்ப இதானது. ஸோ அந்த வீகனுக்கான தினம் என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 1 நம்மளுடைய இந்திய வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாநிலங்கள் உருவான தினம். ஏன் அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க 1956. இது நவம்பர் 1 1956 தான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ இது மூலமாக நிறைய மாநிலங்கள் உருவாச்சு. ஓகேவா? ஸோ அதில் நிறைய மாநிலம் கிட்டத்தட்ட ஒரு 7க்கு மேற்பட்ட மாநிலங்கள் வந்து இந்த நாளில் உருவாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஆந்திர பிரதேஷாக இருக்கட்டும், அதே மாதிரி நமக்கு வந்து நிறைய மாநிலங்கள். ஓகே, தமிழ்நாடு வந்து அப்போ தான் இதாச்சு. ஆனால் தமிழ்நாடு டே அப்படிங்கிறது வந்து முன்னாடி ஏடிஎம்கே பீரியடில் நவம்பர் 1 இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ தூக்கி எப்போ வச்சுட்டாங்க, நமக்கு பேர் வச்ச நாளில் வச்சுட்டாங்க. என்ன நாள் அப்படிங்கிறதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆந்திராவாக இருக்கட்டும், மத்திய பிரதேஷாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் வந்து நவம்பர் 1ஆம் தேதி உருவாச்சு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2 இது மட்டும் பார்ப்போம். கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலம் உருவான தினம் என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 1. இது நவம்பர் 1 1956. அதாவது கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இப்போ 1956 பார்த்தீங்க அப்படின்னா கேரளா தனியாக உருவாச்சு. கர்நாடகான்னு கிடையாது, மைசூர் அப்படின்னு வரும். இது எல்லாமே நவம்பர் 1 டேட்டில் உள்ளது. ஓகேவா? மைசூர்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு மத்திய பிரதேஷ் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1966 வந்து ஹரியானா வந்து, அதாவது பஞ்சாப் ஹரியானா தனியாக பிரிஞ்சுது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1996 நவம்பர் 1. இது வந்து ஜேசி ஷா அப்படிங்கிற அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த பஞ்சாப்ல இருந்து ஹிந்தி பேசுகிற மக்கள் மட்டும் தனியாக பிரிஞ்சாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் நவம்பர் 1 1973 இந்த மைசூர் அப்படிங்கிற பெயர் வந்து என்னன்னு மாறுச்சு அப்படின்னா கர்நாடகா. எப்படி நமக்கு மூலம் மெட்ராஸ்னு இருந்துட்டு தமிழ்நாடுன்னு மாறுச்சோ அதே மாதிரி மைசூர்ல இருந்து கர்நாடகா மாறினது நவம்பர் 1 1973. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக சத்தீஸ்கர் பார்த்தோம், அதுவும் நவம்பர் 1 2000. ஸோ இந்த மாதிரி நிறைய நவம்பர் 1க்கும் இதுக்கும் நிறைய இது இருக்குது. நம்ம ஊரில் வந்து அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நவம்பர் 1 தான் கரெக்டான நாளாக இருக்கும் தமிழ்நாடு தினம் கொண்டாடுறதுக்கு. அதாவது பிள்ளை பிறந்த நாள் தான் வந்து பிறந்த நாள்னு கொண்டாடணும், பேர் வச்ச நாளை வந்து பிறந்த நாள் கொண்டாடுறது அது சரியாக வருமானு தெரியல. அதுக்கு வேறு ஏதாவது அந்த நாளும் வந்து கொண்டாடப்பட வேண்டிய நாள், அதுக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். பட் உருவான தினம் இது இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஎம்கே பீரியடாக இருந்தால் தமிழ்நாடு தினம்னு கேட்டால் என்ன கேட்டீங்க, ஜூலை 18 போட்டுருங்க. சப்போஸ் வந்து ஏடிஎம்கே பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நவம்பர் 1 போட்டுருங்க. ஓகேவா? டன். ஏன்னா நமக்கு வந்து இது போட்டால் தான் மார்க்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம் மக்களே. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் வந்து இந்த கிரிக்கெட் பற்றி பேசும்போது பழைய கிரிக்கெட் பிளேயர் அசாருதீன் ஒருத்தர் உண்டு. உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட இல்லை தாத்தா பாட்டி கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அசாருதீன் ஒரு பிளேயரு. ஸோ இவரை வந்து தெலுங்கானா மாநிலத்தில் வந்து மினிஸ்டர் ஆட்டு வந்து இவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அசாருதீன் எந்த மாநிலத்தில் அமைச்சராக பதவி வச்சிருக்காரு அப்படின்னா தெலுங்கானாவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது வீடியோ பார்த்துட்டு புதுசாக பார்க்க வரவங்க சொல்லி இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்க நம்ம ஆல்ரெடி 2024 ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். எதுக்காக அப்படின்னா இந்த 2025 வரக்கூடிய எக்ஸாமுக்காக. ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் தாண்டி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மெயின்ஸு, குரூப் 4 இதை தாண்டி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வெளியே கேள்விகள் வரவே இல்லை. அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்கும், டெலகிராம் சேனலில் இருக்கும். ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக செப்டம்பர் 28ஆம் தேதி நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கூட 17 கேள்விகள் அப்படியே வந்திருந்து, அதாவது ஜிஎஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த ஜிஎஸ் கேள்விகள் நிறைய பார்த்துருப்போம். அதுவும் எல்லாமே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி 2026 எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, குரூப் 1, 2, 4, எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாமுக்காக 2026 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் லான்ச் பண்ணுங்க. இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அக்டோபர் 2025 செப்டம்பர் 2026 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி வாரந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் PDF வரும். அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டெஸ்ட்னா 25 கொஸ்டின் எல்லாமே லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய. இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். லாஸ்ட் டைம் இது மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணோம். ஆனால் இந்த டைம் நமக்கு யூனிட் 5 நிறைய ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு மாதத்துக்கு 10 தமிழ்நாடு ஸ்கீம், அப்போ ஆக மொத்தம் 120 தமிழ்நாடு ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணிவிடும். 1 இயருக்கு அடுத்து 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் 120 ஓவராலாக 120 ப்ரொவைட் பண்ணிடும். தமிழரசு மேகசின் தமிழ்நாடுடைய இது டேரெக்டாக அதில் நிறைய கேள்விகள் வரும். ஆனால் வள குள நிறைய இருக்கும். அதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தனியாக 2 பேஜுக்கு 3 பேஜுக்கு மட்டும் நம்மளாட நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு அதில் கொடுப்போம். 12 மாதம் தமிழரசு மேகசினோட ஜிஸ்ட். நெக்ஸ்ட் முக்கியமானது பாலிசி நோட்ஸ். ஒவ்வொரு பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா 300 பேஜ் 400 பேஜ் இருக்கும். அதில் இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்து கொடுக்கறது தான் வந்து இந்த பாலிசி நோட்ஸ். 12 மாதம் இது மெட்டீரியல் வந்து
வந்து தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். இந்த பாலிசி நோட்ஸ் முக்கியமான 12 டிபார்ட்மெண்ட் எடுப்போம். ஸ்கூல் எஜுகேஷன், ரெவென்யூ, ஸ்போர்ட்ஸ், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த மாதிரி ஒரு 12 டிபார்ட்மெண்ட். ஸோ இது படிச்சதை தாண்டி வெளியே வரதுக்கான கேள்விகள் வாய்ப்பே கிடையாது. தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும் மெட்டீரியல். ஸோ இது வேணும், இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7604905977 இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். இந்த நம்பருக்கு இப்போ இனாகுரல் ஆஃபரான 899 பே பண்ணி நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ இந்த நம்பருக்கு 899 பே பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு சாம்பிள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ஆனது. ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு தமிழ்நாடுன்னு இருக்கும். இப்போ நம்ம கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட்டு, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நிறைய சொல்கிறோம், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே கீவேர்ட்ஸ் எல்லாமே ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருப்போம், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ முதல்ல வந்து தமிழ்நாடு, நேஷனல், இன்டர்நேஷனல் இந்த மாதிரி ஹெட்டிங்கில் இருக்கும். இந்த மாதிரி இதில் படித்தாலே நீங்கள் போதும், ஓகேவா? இதில் எல்லாமே நமக்கு சிலபஸில் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்லையும் கீழே ஒவ்வொரு சப்ஜெக்ட் கீழே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த மெத்தடில் தான் இவ்வளோ நாள் போயிட்டு இருக்கோம், இதுவே போதுமானது. முதல்ல இங்கிலீஷ் இருக்கும், அடுத்து அப்படியே கீழே வந்துட்டீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ்லையும் இருக்கும். மெட்டீரியல் வந்து எல்லா மெட்டீரியலும் பைலிங்குலாக தான் இருக்கும். டெஸ்ட்டு நான் உங்களுக்கு கொஸ்டின் காமிக்கிறேன். இது வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கான டெஸ்ட்டு. ஸோ எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங்கு, அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு சரியான இணையை தேர்ந்தெடுக்க, எத்தனை இணைகள் சரி தவறு, இப்போ இந்த அப்ரிவேஷன் ஃபார்மேட், இந்த மாதிரி தான் எல்லாமே ரீசெண்டானதாக இருக்கும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கீழே கொடுத்துருப்போம். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் இந்த இனாகுரல் ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஸ்கீம் டிஸ்கஸ் பண்ணுவோம். தினமொரு திட்டத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து நான் முதல்வன் திட்டம். ஸோ நான் முதல்வன் திட்டம் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்கீம் தான். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில 2-3 பாயிண்ட் மட்டும் தான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. மார்ச் 1, 2022 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலினுடைய பிறந்த தினம் அன்னைக்கு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்பாங்க. இது எது சம்பந்தப்பட்ட திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது திறன் மேம்பாட்டு திட்டம். என்ன திட்டம்? திறன் மேம்பாட்டு திட்டம். இளைஞர்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்கான திட்டம் தான் இது. ஸோ டைரெக்டாக மேட்ச்சில் திறன் மேம்பாடுன்னு கொடுப்பாங்க. இதனுடைய நோக்கம் ஒன்று இருக்குது, அது இன்னும் கேள்விகளை கேட்கலாம், எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் இளைஞர்களை திறன் மேம்பாடு பண்ணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான குறிக்கோள், ஓகேவா? இதில் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் கண்டக்ட் பண்ணுவாங்க நான் முதல்வன் ப்ரோக்ராமில், ஓகேவா? அடுத்து வந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நேற்று கேட்ட கேள்விக்கான சரியான ஃபேக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தொலைநகல் இயந்திரம், ஆப்ஷன் சி. இப்போ இன்னைக்கான கேள்வி வாங்கலாம். ஸோ பொறுத்தல் இறப்பினை என்றும் மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்கிறது. 1 வந்து பிறர் தவறுகளை பொறுத்தல், 2 வந்து பிறர் தவறுகளை மறத்தல். இது வந்து என்ன 1 and 2 1 ஒன்லியா 2 ஒன்லியா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மக்களே. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை டெலகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு இருக்கும், டைப் பண்ணாலே நீங்கள் வந்துடும். அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம். ஈவினிங் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு டெய்லி 20 கொஸ்டின், அதையும் அட்டன் பண்ணுங்க. தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், எக்ஸாம்ஸ், அதை நிறைய விஷயங்கள் இதில் அப்டேட் பண்ணுவோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ட்ரைபல் மியூசியம் எங்கே? சத்தீஸ்கரில் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்த கேள்வி நமக்கு வந்து 10 வருஷம் அந்த டிஃபென்ஸ் பேக்ட் வந்து இந்தியா அமெரிக்கா கூட சைன் பண்ணியிருக்காங்க. பாசிடான் அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய இந்த அண்டர் வாட்டர் ட்ரோன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சமிட் எங்கே நடைபெற்று அப்படின்னா சவுத் கொரியாவில். அடுத்த கேள்வி செய்ஷல்ஸுடைய பிரசிடென்ட் வந்து பேட்ரிக் ஹெர்மினி. அடுத்த கேள்வி நம்ம இன்டர்நேஷனல் மாஸ்டர் டைட்டில் யார் வாங்கியிருக்காங்க? நமித்பீர் சிங். நெக்ஸ்ட் ஐசிசி நம்பர் 1 பேட்ஸ்மேன் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா, இந்தியாவை சேர்ந்தவர். வேர்ல்ட் வீகன் டே நவம்பர் 1. அதே மாதிரி கேரளா, கர்நாடகா மாநிலம் எல்லாம் உருவான தினம் வந்து நவம்பர் 1 வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாம் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.